Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ITR ஃபைல் பண்ணும்போது அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல அக்கவுண்ட் இருக்கா அப்படினு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா தான் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எடுக்க முடியும். சோ நீங்க ஆடிட்டர்ட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க இந்த process தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் எடுப்பாங்க. ரிட்டர்ன் எடுக்கிற ப்ரொசீஜரை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ அதுக்கு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் பேயர் ஆர் அதர்ஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் டேக்ஸ் பேயர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் பேன் நம்பரை இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேன் நம்பரை கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுற சொல்லும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அஸ் பர் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் பேன் கார்டு படி ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா நாட் அக்செப்ட் ஆகிடும். ஸோ பேன் கார்டு படி தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிடென்டியல் நான் ரெசிடென்டியல் கேட்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். பிரைமரி மொபைல் நம்பர் கேட்கும். அதை கொடுக்கணும். ஸோ அதில் நீங்கள் செல்ஃபா இல்லை பிரதர்ஸ் இதா யாருதுன்னு கேட்கும். அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே மெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் மெயில் ஐடி ஃபைல் பண்ணிட்டு அதுவும் செல்ஃபாக யாருதுன்னு கேட்கும். அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பில்டிங் அட்ரஸ் கேட்கும். ஸோ உங்களுடைய ரெசிடென்டியல் அட்ரஸை நீங்கள் இதில் ஃபைல் பண்ணுங்கள். ஸோ ரெசிடென்டியல் அட்ரஸ் ஃபைல் பண்ணிவிட்டு பின்கோடு எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபியை இதில் அப்ளை பண்ணுங்கள். மெயிலில் வர்ற ஓடிபியை மெயில் ஐடிக்கும் இதில் வர்ற ஓடிபியை இதுலேயும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அப்பர் கேஸ் மிடில் கேஸ் சேர்ந்த மாதிரியும், அதுக்கப்புறம் நீங்கள் அது பேர் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணுற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் அதுபடி செட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் சிம்பிள் மெத்தடு உங்களுடைய ஐடிஆரில் அக்கௌண்ட் செட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.